ஹாய் கைஸ். எல்லோரும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 முடிச்சிருப்பீங்க. முடிச்சுட்டு கட் ஆஃப் எவ்வளோ வருது அதெல்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் 180க்கு மேலே வந்தாலும் பரவாயில்ல, 170 இருந்தாலும் பரவாயில்ல, 160 இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து அப்படியே வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு, இப்போ வந்து அடுத்த 2 எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2 இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இனிமேல் வந்து குரூப் 4 நம்ம எவ்வளோ தான் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அது ரிசல்ட் வந்து ஜனவரி தான். ஸோ அதுக்குள்ளே இருக்க டைமை வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா, மேபி நீங்கள் இந்த எக்ஸாமில் கிளிக் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? திரும்ப குரூப் 4 போக தேவையில்ல. குரூப் 4க்கு மேலே தானே அடுத்த லெவல் தான் வந்து குரூப் 2, அதுக்கு அடுத்த லெவல் வந்து குரூப் 1. ஸோ இதை 2 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது 2த்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. குரூப் 1 போகலாமா இல்லை குரூப் 2 படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போதுலேருந்தே குரூப் 2 படிக்கிறேன், குரூப் 1 நான் இந்த வாட்டி தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அது ஏன்னு தெரியல, நிறைய பேர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. குரூப் 1 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1ல் இருக்க சிலபஸ் தான் குரூப் 2ல் வரப்போகுது. அதே ஜிஎஸ் தானே. ஸோ நீங்கள் குரூப் 1 படிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. குரூப் 1 படிக்கிறதுனால நீங்கள் குரூப் 2 வேஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்லாம் இல்லவே இல்லை. கண்டிப்பாக குரூப் 1 படிங்க. குரூப் 1 வந்து 30 டேஸ் இருக்கா, 30 டேஸில் வந்து நான் எந்த அளவுக்கு ஜிஎஸை புஷ் பண்ணி 80% சிலபஸ் முடிப்போம், 75% சிலபஸ் முடியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு குரூப் 2க்கு ஹெல்ப் பண்ண தான் போகுது. எப்படி இருந்தாலும் நீங்கள் 50 நாள் போகும் இங்கிலீஷ்லாம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் 90+ எடுக்க. ஸோ அதை அப்புறமா வச்சுக்க. இப்போ வந்து குரூப் 1க்கு தேவையான சிலபஸை நல்லா படிங்க. பாலிட்டி திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன குரூப் 4 படிச்சிருப்பீங்க, பாலிட்டி, ஐஎன்எம் இது எல்லாமே அப்படியே ஒரு கண்டினியூவாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. குரூப் 1 வரைக்கும் ஜூலை 13 வரைக்கும் ரிவிஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 டேஸ் இருக்குது. 70 டேஸில் ஜூலை, ஆகஸ்ட் இது 2 செய்தாலே 50 டேஸ் கிட்ட வரும். இந்த 50 டேஸை வந்து நீங்கள் இங்கிலீஷுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 1 முடிஞ்ச அப்புறம் 50 டேஸை ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணுங்கள். தாராளமாக 50 டேஸில் ஈஸியாக முடிக்க முடியும். அந்தளவு கஷ்டம். நீங்கள் ஒரு நாளுக்கு வந்து ஒரு போயம், ஒரு ப்ரோஸ் பார்த்தீங்கனாலே வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இப்போ இருக்க குரூப் 1ல் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து அப்படியே குரூப் 2க்கு வரதான் போகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப்டிடியூடு, பாலிட்டி, ஐஎன்எம் இதெல்லாம் எதெல்லாம் வந்து வெயிட்டேஜ் அதிகமோ அதெல்லாம் வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த 30 டேஸ் இருக்கா, 30 டேஸில் ரிவிஷன் நல்லா பண்ணணும். இருக்கிற சப்ஜெக்ட்ஸை ஓரளவு நான் முடிச்சிக்கிறேன், குரூப் 2க்காக முடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிங்க. இப்போயே எடுத்து வச்சு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் வச்சுட்டு உட்காராதீங்க. அது தேவையில்லாது. நீங்கள் குரூப் 1ல் பாஸ் பண்ணால் அதை விட பெருசு இல்லை, குரூப் 2 விட பெருசு இல்லை. ஸோ அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆப்டிடியூடில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து 100 டேஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஆப்டிக்கு மட்டும் டெய்லி வந்து 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 16, 17 தான் எடுக்கிறீங்க, 20 கூட டச் பண்ண மாட்டுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்டிலாம் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடாது, அதை மிஸ் பண்ணாதீங்க. அது இல்லாமல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நிறைய குயிஸ் இருக்கும். அதை ஜஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதை அட்டன் பண்ணுங்கள். அதை அட்டன் பண்ணி ஓரளவு வந்து மார்க் வருதான்னு பாருங்கள். இன்னொன்று என்னென்னா குரூப் 1 ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ரிலிம்ஸ் கஷ்டம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஈஸியாக மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ.